Hello everyone. So in the video நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைபோல் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இது வந்து 12th NCERT CBSEல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்டு ஃபீல்டு, அதில் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக் இருக்கும். ஓகே, அண்டு இதுக்கு முன்னாடியே நான் வந்து டைபோல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அண்ட் அந்த டைபோலோட ஆக்சஸ்லேயே நம்ம ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி அந்த டைபோலோட ஆக்சஸுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து அதை தான் நம்ம ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ டைபோல் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் வந்து என்னோட வீடியோவை பார்க்குறீங்க, என்னோட சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 12th NCERT சாப்டர் 1ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நம்மளுக்கு வந்து இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்மளுக்கு நியூ சிலபஸ் பேஸ்டு தான். அதாவது நம்ம ரேஷனலைஸ்டு கண்டென்ட் பண்ணி சிபிஎஸ்சி விட்டுருக்குறாங்கல்ல இப்போ ரீசெண்ட் டெக்ஸ்ட் புக், அதில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை தான் நான் வந்து இப்போ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன், என்னோட வீடியோவை நீங்கள் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எனக்கு ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை வந்து ஒரு டக்குன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சேனல் பக்கமே வராதிங்க. ஏன்னா நான் வந்துட்டு போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக இல்லை ஷார்ட்கட் ரீதியாக நான் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து வீடியோ போடலை. நான் வந்து என் வீடியோவை வந்து பார்க்குற பர்சன்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த கான்செப்டில் ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். அதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு மற்ற சேனல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சேனலில் எனக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வரணும். அதை நம்ம வந்து கேரண்டியாக நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டைபோல் அப்படின்னா ஜஸ்ட் என்னன்னு சொல்லி நான் ரீகால் பண்ணிடுறேன். இப்போது இதுதான் நம்மளுக்கு ஒரு மைனஸ் சார்ஜ், ஒரு ப்ளஸ் சார்ஜ், செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2a. Two equal and opposite charges separated by a small distance. அதை தான் நம்ம வந்து டைபோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைபோலில் நம்ம வந்து ஏற்கனவே படித்த விஷயங்கள் என்னன்னா, நம்மளுக்கு டைபோல் மொமெண்ட்னு சொல்லி ஒரு குவான்டிட்டியை பற்றி நம்ம படிச்சிருப்போம், டைபோல் மொமெண்ட். ஸோ டைபோல் மொமெண்ட் இஸ் நத்திங் பட் 2qa p cap. p வெக்டார் அப்படிங்கிறது டைபோல் மொமெண்ட். இந்த q அப்படிங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜுமே மேக்னிடியூட் வைஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ மேக்னிடியூட் வைஸ் ரெண்டு சார்ஜுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இந்த 2a அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். அப்போ நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்? டைபோல் மொமெண்ட் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷன். அண்ட் இந்த பி கேப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுது, பி கேப் அப்படின்னா கண்டிப்பாக இது யூனிட் வெக்டாராக தான் இருக்கணும். ஒரு வெக்டார் குவான்டிட்டியோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூனிட் வெக்டார் நம்ம போடுவோம். அப்போ இந்த யூனிட் வெக்டார்ங்கிறது டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். அப்போ டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் சார்ஜ்ல இருந்து பிளஸ் சார்ஜ் பக்கமா இருக்கும். டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் பி வெக்டார் அப்படிங்கிறது -2 பிளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரி, ரைட், ஓகே. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு டைபோல் மொமெண்ட்ல ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ இந்த டைபோலை நான் கொண்டு போயிட்டு என்ன பண்றேன்னா ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுல நான் போய் பிளேஸ் பண்றேன். ஒரு டைபோலை ஒரு யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது யூனிஃபார்மா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்பனா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த மாதிரி நான் அனுப்புறேன் அப்படின்னா இதுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே எல்லா பாயிண்ட்ஸ்லுமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி சேம் அக்ராஸ் ஆல் த பாயிண்ட். அதுதான் நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்கிறதுனால எனக்கு ஃபோர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறதுனால எனக்கு வந்து இந்த டைபோலுக்கு மேல ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன, இல்லைன்னா நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றப்ப நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபோர்ஸ் டியூ டு பிளஸ் சார்ஜ், அப்புறம் ஃபோர்ஸ் டியூ டு மைனஸ் சார்ஜ். இப்போ பிளஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் என்ன வரும்? பிளஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது QE வெக்டார். மைனஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் என்ன வரும்? -QE வெக்டார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மேக்னிடியூட் வைஸ் பார்த்தோம்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பிளஸ் சார்ஜோட ஃபோர்ஸ் அண்ட் மைனஸ் சார்ஜோட ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம புக்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எப்படி சப்ளை பண்றோம் கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. கீழ இருந்து மேல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம சப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்மளுக்கு நல்லா பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே கண்டுபிடிச்சலாம். நீங்க ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, சார்ஜ் அது ஒரு ஸ்கேலர், அதை விட்டுருங்க.
அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்க இருக்கிற ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இங்க இருக்கிற ஒரு வெக்டார் குவான்டிட்டி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்லயே படிச்சிருப்போம். F ஈக்குவல்ஸ் டு ma. அப்போ வந்து எம்ங்கிறது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால அதை விட்டுருங்க. இந்த பக்கமா இருக்கிறது F, அந்த பக்கமா இருக்கிறது a, ஆக்சலரேஷன். அப்போ நம்மளுக்கு வந்து நியூட்டன்ஸோட அந்த லால நம்மளுக்கு சில பாயிண்ட்ஸ்ல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சலரேஷன் எந்த பக்கமா இருக்குமோ அதே பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்க வந்து பேசிக்கா நீங்க வந்து எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேமா தான் இருக்கும், ஏன்னா இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கு. இங்க வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, சாரி மைனஸ்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஜஸ்ட் இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. சரி, அதை கூட விட்டுட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வச்சு நீங்க வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு பாருங்க, கீழ இருந்து மேல இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு பிளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், ஒரு மைனஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பிளஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி அவுட்வர்ட்ஸ், மைனஸ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி இன்வர்ட்ஸ். அப்ப இந்த ஆரோ மார்க்க பாருங்களேன், இந்த இடத்துல இருந்து லைன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு, வெளியில போகிற மாதிரி இருக்கு. அப்பனா இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ் இருந்திருக்கணும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் சார்ஜ் இருந்திருக்கணும். அப்ப பிளஸ் சார்ஜ் அவுட்வர்ட்ஸா போகுது, மைனஸ் சார்ஜுக்கு அப்படியே உள்ள என்டர் ஆகுதா, உள்ள நம்மளுக்கு என்டர் ஆகுது. முடிஞ்சதா? அப்போ வந்து எங்க பிளஸ் எங்க மைனஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரியும் கூட நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பிளஸ் சார்ஜ், இங்க இருக்கிறது என்ன, மைனஸ் சார்ஜ். மைனஸ் பிளஸ் அட்ராக்ஷன் நடக்கும். அப்ப அட்ராக்ஷன் நடக்கிறப்போ ஃபோர்ஸ் நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் டியூ டு மைனஸ் சார்ஜ் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்க ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு அன்லைக் சார்ஜஸ். அப்ப நம்மளுக்கு இங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அந்த அட்ராக்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும், இங்க ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், பிளஸ் கியூ சார்ஜ். ஓகே, அப்ப இதை வரைஞ்சதுக்கு அப்புறமா இங்க வந்து செக் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய பிளஸ் சார்ஜோட ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைட்ஸ் மேல பார்த்து இருக்கு, இந்த ஃபோர்ஸும் நம்மளுக்கு மேல பார்த்து இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டினோஷன் சொல்லுது இந்த ஈக்குவேஷன். அப்ப இதை பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேல பார்த்து இருக்கு, ஃபோர்ஸ் நம்மளுக்கு கீழே பார்த்து இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, முடிஞ்சது. இப்போ இது யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வைக்கிறப்போ, இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப எனக்கு டைரக்ஷன் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல போயிட்டு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா இந்த F பிளஸ் கியூக்கு பதிலாக நான் வந்து QE அப்படின்னு சொல்லி நான் போடணும். இந்த F மைனஸ் கியூக்கு பதிலாக இங்க இருக்கிற மைனஸ் QE. அப்ப எனக்கு ஈக்குவேஷனை வந்து நம்ம போடுறப்ப என்ன வருதுன்னு பாருங்க, இந்த Q சார்ஜும் இந்த Q சார்ஜும் நம்மளுக்கு ஒரு டைபோல் செட்டப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்னிட்யூட் வைஸ் நம்மளுக்கு சேமா இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி சேம். இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார், இந்த E வெக்டார் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா மேக்னிட்யூட் வைஸ் சேமா இருக்கும், ஏன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி இருக்கிறோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பட் டைரக்ஷன் வைஸ் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நம்மளுக்கு இது ரெண்டுமே நம்மளுக்கு மேக்னிட்யூட் வைஸ் சேம் பட் டைரக்ஷன் ஆப்போசிட் அப்படிங்கறனால ஒரு மைனஸ் வருது. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் என்ன வரும் பார்த்தா நம்மளுக்கு 0, நெட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0, நெட் ஃபோர்ஸ் 0 வருது. முடிஞ்சது. இது நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்படியே நான் வந்து இங்கேயே நான் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு நான் சொல்லிடுறேன். நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு, ஒரு நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு வர்றப்ப நீங்க நெட் ஃபோர்ஸை இதே ப்ரொசீஜர் தான் நீங்க கண்டுபிடிப்பீங்க. F net equals to F vector plus Q minus Q னால வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான். இதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் இருக்கு. டைரக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு சேமா தான் இருக்க போகுது. இப்போ என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இங்க நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. இப்போ நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுனா நான் வந்து இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரைஞ்சு காமிச்சேன், ஒரு கோடு போட்டு இங்க நான் வந்து ஒரு 4 பாயிண்ட் மாதிரி எடுத்து காமிச்சேன். முன்னாடி யூனிஃபார்ம் ஃபீல்டுல இங்க எனக்கு ஒரு 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த 4 பாயிண்ட்லயுமே யூனிஃபார்ம் ஃபீல்டுல எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி சேம் அட் ஆல் தி பாயிண்ட்ஸ். அப்பனா நம்மளுக்கு இந்த பாயிண்ட்லயும் நம்மளுக்கு சேமா தான் இருக்க போகுது, இந்த பாயிண்ட்லயும் நம்மளுக்கு சேமா தான் இருக்க போகுது, டிஃபரெண்டாலாம் இருக்காது. ஆனா இங்க நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு வர்றப்போ எனக்கு இந்த டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட், தேர்டு, இந்த இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டுமே E1, E2, E3 எதுவுமே நம்மளுக்கு சேமா இருக்காது. எல்லாமே நம்மளுக்கு will not be equal to each other அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேபி இதுல வந்து எதெல்லாம் நம்மளுக்கு கிரேட்டர் லெஸர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ஃபிகரேஷன். பட் நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னா நம்மளுக்கு எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டுமே சேமா இருக்காது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டேர்ம் இந்த E வெக்டாரும் சரி இந்த E வெக்டாரும் சரி நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டுங்கிறதுனால இதுவும் சேமா இருந்துச்சு, ஈக்குவேஷன்ல போடுறப்ப 0 வந்துருச்சு. ஆனா இங்க நம்மளுக்கு என்ன ஆயிரும், Q E வெக்டார் மைனஸ் Q E வெக்டார் போடுவீங்க. ஆனா இந்த சார்ஜ் கூட நம்மளுக்கு சேம் தான், அதை கூட விட்டுருங்க. பட் இங்க இருக்கிற ஈயும் இங்க இருக்கிற ஈயும் இங்க நம்மளுக்கு சேம் கிடையாது, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு F net நம்ம கால்குலேட் பண்றப்போ நம்மளுக்கு 0 வராது. ஓகே, அப்பனா நம்மளுக்கு ஃபோர்ஸ் இங்க 0 வராது, யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல ஃபோர்ஸ் 0 வருது. சரியா? இது நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸை பத்தி பாக்குறப்ப இப்பவே நான் வந்து இது ரெண்டுத்தையுமே சொல்லிட்டா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சரி, முடிஞ்சிச்சு. இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்டுல இருக்கிறப்போ இங்க இருக்கிற யூனிஃபார்ம் ஃபீல்டு இந்த யூனிஃபார்ம் ஃபீல்டுல இருக்கிறப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. சரியா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. ஆனா இந்த டைபோல் மேல எனக்கு வந்து ஒரு கப்புள் ஆக்ட் ஆகும்.
ஒரு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். எப்படி இப்போ இந்த டிப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து பிளஸ் சார்ஜ், இங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு மைனஸ் சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது, இனிஷியலா இப்படி இருக்குது, கரெக்டா? இப்போ இப்படி இருக்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிளஸ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன், அப்வர்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்க நம்மளுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கு, டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்ப எனக்கு என்ன இருக்கும்? அப்படியே நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கு, பட் டைரக்ஷன் வைஸ் ஆப்போசிட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அப்படியே திரும்ப ஆரம்பிக்குமா? இது நம்மளுக்கு மேல இழுக்கும், இது நம்மளுக்கு கீழே இருக்கும். அப்ப சேம் அமௌண்ட் மேல கீழே இழுக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுக்கு அப்படியே இந்த டைபோல நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணுது பாத்தீங்களா? இந்த ரொட்டேட் பண்றதுக்கு காரணமா இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்றோம். அந்த கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ், இந்த ரெண்டு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம்? டார்க்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், ரைட்டா? அப்ப நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டுல நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும், பட் தேர் வில் பி a டார்க் which rotates this dipole. இந்த டைபோல நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணும். அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் ஃபீல்ட தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிஃபார்ம் ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஜீரோன்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. சரி, ரைட், ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும், பட் தேர் வில் பி a டார்க் ஆக்டிங் ஆன் இட். அந்த டார்க் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைபோல அப்படி நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ டார்க்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு ஆர் மல்டிப்ளைட் பை எஃப், ரைட்டா? ஸோ எஃப்ங்கிறது நம்மளுக்கு என்னது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு QE, கரெக்டா? பிளஸ் மைனஸ் அப்படிலாம் இல்லை, மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறோம், ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மட்டும். ஏதாவது ஒரு சார்ஜோட ஃபோர்ஸ் அதோட மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறோம்னா QE அப்படின்னு ஆயிடும். அப்ப இங்க இருக்கிற ஆர் எனக்கு தேவை. அப்ப ஆர் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அண்ட் இங்க இருக்கிற ஆரை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆன்டி பேரலல் ஃபோர்ஸஸ். நம்ம டார்க்கோட டெஃபினிஷன்லேயே இது இருக்கும். இங்க இருக்கிற ஆர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு பை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆன்டி பேரலல் ஃபோர்ஸஸ். ஆன்டி பேரலல் ஃபோர்ஸஸ்னா இந்த ஃபோர்ஸும் சரி இந்த ஃபோர்ஸும் சரி நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்டி பேரலா இருக்கு. அதாவது பேரலா சேம் டைரக்ஷன்ல இருக்கணும், ஆன்டி பேரலா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அப்ப ஆன்டி பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் இருக்கிற டைரக்ஷன்ஸ் எனக்கு தேவை, அதுவும் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் தேவை. அப்ப பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ்னா எனக்கு என்ன? இதுதான் எனக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இந்த பக்கம் இருக்கிறதா எனக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் தேவை. அப்ப பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் தேவை. நான் இப்ப இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனை ஆர்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு தேவை இந்த ஆர் தான் எனக்கு தேவை. சோ அதனால நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல ஒரு தீட்டா ஆங்கிள் நம்மளுக்கு இருக்கு. அப்போ இங்க நான் ஒரு தீட்டா ஆங்கிளை வச்சுட்டு நான் வந்து சைன் எடுக்கிறேன், சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா, இந்த ட்ரையாங்கிள் நான் சைன் தீட்டா எடுத்தேன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். இதுக்கு ஆப்போசிட் யாருன்னா ஆர். ஹைபாட்டன்யூஸ் யாருன்னா நம்மளுக்கு இது 90 டிகிரி, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதா ஹைபாட்டன்யூஸ். அப்போ 2a எனக்கு தேவை ஆர் தான். அப்போ ஆர் ஈக்குவல்ஸ் டு இந்த 2a எங்கிட்ட போயிருச்சுன்னா 2a சைன் தீட்டா. அப்போ இந்த ஆரை கொண்டு வந்து அப்படிங்க போட்டுருங்க, 2a சைன் தீட்டா. அப்போ டவ் ஈக்குவல்ஸ் டு 2QA அப்புறம் E வச்சுட்டு சைன் தீட்டா. ஓகே, இந்த 2QA என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். P வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 2QA P கேப் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல தான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து இது வந்து P வெக்டார்னா என்ன? டைபோல் மொமெண்ட். இந்த டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூட மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? வெறுமனையா 2QA அப்படிங்கிற மாதிரி மட்டும் வரும். அப்போ 2QAக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன போட்டுக்கலாம்? டவ் ஈக்குவல்ஸ் டு P அப்புறமா என்ன இருக்கு? E சைன் தீட்டா. ஸோ இது நம்மளுக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு. நம்மளுக்கு வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல்ஸ் டு AB சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அப்போ ஏக்கு பதிலாக இங்க P இருக்கு, பிக்கு பதிலாக E இருக்கு, அப்புறம் சைன் தீட்டா இருக்கு. அப்போ இதை நான் இங்க A கிராஸ் B போட்ட மாதிரி நான் என்ன பண்ணலாம்? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். அப்போனா நம்மளுக்கு P வெக்டார் கிராஸ் E வெக்டார், இங்க நம்மளுக்கு டவ் வெக்டார். அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஸோ நம்மளுக்கு டார்க்கோட எக்ஸ்பிரஷன், டார்க் ஆக்டிங் ஆன் அ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இது வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லி நம்ம வேற ஏதாவது நம்மளுக்கு வரும் அந்த சாப்டர் போறப்போ. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுல நம்மளுக்கு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன டார்க் இருக்குன்னு பார்த்தா P வெக்டார் கிராஸ் E வெக்டார், இல்லைன்னா நம்மளுக்கு PE சைன் தீட்டா. இது நம்மளுக்கு மேக்னிடியூட் ஃபார்ம், இது நம்மளுக்கு வெக்டார் ஃபார்ம், இல்லைன்னா இது ஸ்கேலார் ஃபார்ம் கூட சொல்லலாம். ஸ்கேலார் ஃபார்ம், இது நம்மளுக்கு வெக்டார் ஃபார்ம் சொல்லலாம், ஏன்னா எல்லாமே மேக்னிடியூட்ல இருக்கு. சரி, ஓகே. இப்போ டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இதுதான் நம்மளுக்கு டார்க்கு. இந்த டார்க்கை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கடைசியாக கண்டுபிடிச்ச எக்ஸ்பிரஷன். இதுல இந்த தீட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஆங்கிள், அது யாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள்னா Pக்கும் Eக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மொமெண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கிற சைன் தீட்டா. இப்போ முதல் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதே டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு P வெக்டாரை வைக்கணும். அப்ப இதே டைரக்ஷன்ல P வெக்டார் வைக்கணும்னா P வெக்டார் எப்படி இருக்கணும்? மைனஸ் சார்ஜ்ல இருந்து பிளஸ் சார்ஜ் பக்கமா தான் P வெக்டார் இருக்கும். அப்பனா நம்மளுக்கு இந்த இடத்துல
ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கணும். அப்போ இங்க இருக்குன்னா நம்மளுக்கு பி வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், மைனஸ்ல இருந்து பிளஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி. அப்போ தீட்டா ஈக்குவல்ஸ் டு 0 டிகிரி. அப்போ நம்மளுக்கு இந்த தீட்டா 0வா இருந்தா நம்மளுக்கு சைன் என்ன வரும், சைன் 0 டிகிரி ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ சைன் 0 டிகிரி 0வா இருந்தா எனக்கு டார்க்கோட ஆன்சர் என்ன வரும், டார்க் வில் பி 0. டார்க் வில் பி 0. முடிஞ்சதா? இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். அப்பனா எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேம் பேரலலா ஒரே டைரக்ஷன்ல இருந்தா there will be no torque acting on it. டார்க் ஆக்ட் ஆகல. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேஸ். இப்போ நம்மளுக்கு 0 டிகிரிக்கு அப்புறம் நம்மளுக்கு 90 டிகிரில இருக்கிற மாதிரி வச்சுப்போம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்பயுமே இதே டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ 90 டிகிரினா நம்மளுக்கு 90 டிகிரில இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். யாரு, பி வெக்டார். அப்போ பி வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மைனஸ் கியூ சார்ஜ் இங்க இருந்திருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இங்க இருக்கணும். அப்போ மைனஸ் சார்ஜ் இங்க இருக்கு, பிளஸ் சார்ஜ் இங்க இருக்கு. அப்பனா நம்மளுக்கு மைனஸ்ல இருந்து பிளஸ் பக்கமா நம்மளுக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல நம்மளுக்கு பி வெக்டார் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் என்ன, 90 டிகிரி. 90 டிகிரியா இருக்கிறப்ப அதை நம்ம சைன்ல கொண்டு போய் போட்டோம்னா சைன் 90 இஸ் நத்திங் பட் 1. அப்ப சைன் 90 1 ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது இ வெக்டார். சைன் 90 1 ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற சைன் தீட்டா நம்மளுக்கு போயிடும். அப்ப மீதி இருக்கிறது யாரு, பி இ. ஏன்னா இப்ப நம்மளுக்கு இங்க இருக்கிற சைன் தீட்டா இல்ல, சைன் தீட்டா நம்மளுக்கு 1 ஆயிடுச்சு. சோ பி மட்டும் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு மேக்சிமம் டார்க். இப்பதான் நம்மளுக்கு மேக்சிமமா இருக்கும். ரைட்டா? ஓகே, இது தெரியுதா? எஸ், தெரியுது. ஸோ டார்க் நம்மளுக்கு இந்த கேஸ்ல நம்மளுக்கு மேக்சிமமா இருக்குது. ஸோ 90 டிகிரிக்கு அப்புறமா நம்ம தேர்ட் கேஸ் ஒரு 180 டிகிரில இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. 180 டிகிரினா இப்போ இந்த பக்கமா மைனஸ் கியூ சார்ஜ் இருக்கு, இந்த பக்கமா ஒரு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்குன்னா பி வெக்டார் வில் பி அட் திஸ் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டைரக்ஷன், பி வெக்டார் இந்த டைரக்ஷன். அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு தீட்டா ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. 180 டிகிரில நம்மளுக்கு சைன் எடுத்தா என்ன, சைன் 180 டிகிரி இஸ் நத்திங் பட் 0. அப்ப டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு 0. இங்க டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு 0 வந்த மாதிரி இங்க நம்மளுக்கு டார்க் 0வா வருது. ஓகே, 180 டிகிரிக்கு அப்புறமா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ 180க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 90 டிகிரி போட்டோம்னா 270 டிகிரி வரும். அப்ப 270னா எப்படி இருக்கணும், நம்மளுக்கு வந்து இந்த கேஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும், இங்க நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். அப்பனா தான் சாரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்க தானே இருக்கு. அப்பனா பி வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஏன்னா அப்பனா தான் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம், 270 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பி வெக்டார் கீழே பார்த்து இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கணும், இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கணும். ஸோ அப்பனா தான் நம்மளுக்கு பி வெக்டார் கீழே பார்த்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் நம்மளுக்கு 270 டிகிரி வரும். அப்போ 270 டிகிரியில நம்ம வந்து இந்த இடத்துல தீட்டாங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு வருது, 270 டிகிரி. அப்போ சைன் 270 டிகிரினா -1 வரும். அப்போ இங்க நம்மளுக்கு சைன் -1 ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது பிஇ மட்டும் இருக்கும். அப்போ டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு -பிஇ. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து மினிமம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்ல போறோம்னா மினிமம் கண்டிஷன். ஓகே, அப்பனா நம்மளுக்கு டார்க் டவ் ஈக்குவல்ஸ் டு -பிஇ வருது. ஸோ மினிமம் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இந்த 270 டிகிரில இருந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி ஆயிரும். இந்த 360 டிகிரியும் கொண்டு போயிட்டு நான் இங்கேயே வச்சுக்கிறேன். ஏன்னா எடுத்த இடத்துக்கே திரும்பி வந்துருச்சு. 360 டிகிரினா என்ன, மறுபடியும் 360 டிகிரினா இன்னொரு சுத்தி நம்மளுக்கு வந்து இந்த பிளஸ் சார்ஜ் இங்க போயிரும், மைனஸ் சார்ஜ் இங்க வந்துடும், இதே மாதிரி வந்துடும். அப்போ நம்மளுக்கு சைன் 360 என்ன, அது 0. அது 0 வந்தா டார்க் நம்மளுக்கு 0 அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஒன் ஹோல் ரொட்டேஷன்ல நம்மளுக்கு டார்க் எப்படி எப்படிலாம் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இனிஷியலா நமக்கு 0 டிகிரில இருக்கிறப்ப டார்க் ஆக்ட் ஆகல, அதுக்கப்புறம் 90 டிகிரி இருக்கிறப்ப டார்க் மேக்ஸிமமா இருக்கு, மறுபடியும் 180 கொண்டு போறீங்க 0 வருது, மறுபடியும் 270 கொண்டு போறீங்க மினிமம் ஆகுது, மறுபடியும் இருந்த இடத்துல 360 டிகிரியை கொண்டு போறீங்க நம்மளுக்கு 0 ஆயிருது. ரைட்டா? அப்ப எல்லாமே நம்மளுக்கு டார்க்கோட வேல்யூஸ் எல்லாமே எதை பொறுத்து நம்மளுக்கு அமையுது அப்படின்னு பார்த்தா ஓரியன்டேஷனை பொறுத்து தான் அமையுது. டைபோலோட ஓரியன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம கான்ஸ்டன்டா வச்சிருந்தோம், அதுல எப்பயுமே மாற்றமே இல்லை, இதே டைரக்ஷன் தான் வச்சிருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதே டைரக்ஷன்ல இருக்கிறப்ப டைபோல் நீங்க ஒவ்வொரு பொசிஷன்ஸா ரொட்டேட் பண்றப்ப நம்மளுக்கு டார்க்கும் ரொட்டேட் ஆயிட்டே போகுது. அப்ப இருக்குதுனே டார்க் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னு கேட்டா நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கிறப்ப மேக்ஸிமமா இருக்குது. அண்ட் எப்போ மினிமமா இருக்கும்னு கேட்டா 270 டிகிரி இருக்கிறப்ப மினிமமா இருக்குது. ஓகே,
அண்ட் இந்த பொசிஷன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு எந்தெந்த பொசிஷன்ஸ்லாம் ஈக்குலிபிரியம்ல இருக்கு, எதெல்லாம் ஈக்குலிபிரியம்ல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஜீரோ டார்க் ஜீரோ வருது பாத்தீங்களா, அப்ப நம்மளுக்கு இது ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஜீரோ வருது ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்க நம்மளுக்கு என்ன வருது, மேக்ஸிமம் வருது, இது அப்ப நாட் ஈக்குலிபிரியம். நம்மளுக்கு டார்க் ஜீரோ வருது, சோ ஈக்குலிபிரியம் பொசிஷன். இங்க நம்மளுக்கு டார்க் மேக்ஸிமமா இருக்கு, அப்ப கண்டிப்பா ஈக்குலிபிரியம்ல இருக்காது. இங்க நம்மளுக்கு ஜீரோ வருது, இது நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் பொசிஷன். இது நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு, சோ நாட் இன் ஈக்குலிபிரியம். இது நாட் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப ஈக்குலிபிரியமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இந்த ஈக்குலிபிரியம்லயே நம்மளுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு, ஒன்னு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்னு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அப்ப ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்னா, இந்த 0 டிகிரி இருக்கிறப்போ இல்ல 360 டிகிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஈக்குலிபிரியம்ங்கிறது ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இங்க நம்மளுக்கு ஈக்குலிபிரியம்ல இருந்தாலும் நம்மளுக்கு இது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், ரைட்டா? ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இதை மட்டும் தனியா எடுத்து உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன்.